ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயினை காட்ட ஹீரோவோட காரை சரி பண்ணுங்கிறதுக்காக பேன் கிட்ட தான் கூட்டிட்டு வரா. அவங்க அப்பாவோட ஃபேக்டரியில சீஃப் என்ஜினியரா இருக்கவர் தான் இவரு. நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டா நல்லா இருக்கும் நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோவரை பார்த்து அங்கிள் ரான்னு கூப்பிடுறான். ஆல்ரெடி ரெண்டு பேருக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. ஸோ அவரே நம்ம ஹீரோவோட காரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத டிராயிங் போட்டு சொல்லித்தரேன். இந்த இடத்துக்கே அவனோட காரை கொண்டு வந்து ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க இடத்துலயே சரி பண்றதுக்கு எப்படி உங்க அப்பா விட்டாருன்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்க, ஜீன்ஸோ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா இந்த வருஷமும் நான் கண்டிப்பா எக்ஸாம்ல ஃபெயில் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு நீங்க விட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். பட் ஹீரோவோட பேரை கேட்டதுமே அவர் சரின்னு சொல்லிட்டாராமா. அதோட ஹீரோவோட சுச்சுவேஷன் அவங்க கிட்ட எடுத்து சொல்லும் போது இவனோட அம்மா கூட ரொம்ப ஃபீல் பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கதான் ஃபிக்ஸ் பண்றோம்னு யாருக்குமே தெரியாம தான் சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்களா. பட் சாம் இந்த இடத்துக்கு ஃபுட் வாங்கிட்டு வரேன், அது ரெண்டு பேர் பாத்துட்டானுங்க. இப்போ எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சாப்பிட்டு முடிச்சதும் மோமோவை வீட்டுக்கு கூட்டு போயிருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் சாம் கிட்ட. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும் போது பேன் சார் கிட்ட கேட்டு கேட்டு படிச்சுட்டு இருக்கானா. எனிவே உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்யூ, கண்டிப்பா இதுக்கு ஒரு நாள் ரீபே பண்ணுவேன்னு சொல்லும் போது, சச்சா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், இது சின்ன ஹெல்ப் தானேன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் போது, நான் மட்டும்தான் உனக்கு ரீபே பண்ணுவேனே தவிர அவெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு டோரை க்ளோஸ் பண்ண, சச்சா அப்படியெல்லாம் இல்லையே, நான் தண்ணி உள்ள இருக்கான்னு தான் எட்டி பார்த்தனே தவிர அவளை எல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் சாமும் கிளம்ப அப்ப கூட அந்த ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. கரெக்டா ஹீரோ கால் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டாலான்னு விசாரிக்கும் போது அதெல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டா, நீ காரை ரெடி பண்ற வேலையை மட்டும் பாருடான்ட்டு போக இந்த இடம் வரைக்கும் அவனுக்கு வந்து பாத்துட்டு தான் போயிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு யாரோட ஆளுன்னு வேற தெரியலையா. அப்படியே இங்க ஹீரோவை காட்ட தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நைட்டு போல நம்ம ஹீரோயின் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. அவளோட ட்ரெஸ்ஸை பார்த்ததுமே பையன் எழுந்துட்டான். அங்க எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர நம்ம ஹீரோயினும் பின்னாடியே வரலாம். டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி இந்த பக்கமா கூட்டிட்டு வந்தவன் என்ன கண்டுபிடிக்க முடியலன்னு கொஞ்ச நேரத்துல வருத்தப்பட்ட போலியன்னு கேட்கும்போது, இல்லையே நான் பேனை தான் பார்க்க வந்தேங்கிறா. எனது மறுபடியும் சொல்லுன்னு கேட்கும்போது, சாமோட ஹேண்ட்ஸமான ஹேர் கட்காகவே அவனை சூஸ் பண்ணலான்னு இருக்குங்கும் போது அவளை இப்படி பிடிச்சு, அப்போ நான் இனிமேல் உனக்கு அட்ராக்டிவா தெரிய மாட்டான்னு கேட்க, அப்படி ஒன்னும் நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டே, இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதும் நீ என்னோடவே நான்ஜிங்க்கு வந்துடு, அங்க நம்ம ரெண்டு பேரும் இதே மாதிரி ஒரு கராஜ் போட்டுக்கலாம், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அப்படி இல்லைன்னா ஒரு காஃபி ஷாப் போட்டுக்கலாங்க. ஏன் காஃபி ஷாப்னு கேக்குறான். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காஃபி ஷாப் ஓபன் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுலயும் லொகேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மலையோரத்துல ஃபீனிக்ஸ் ட்ரீக்கு கீழே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடையை நடத்தணும். கூட நம்ம நாய்க்குட்டி கூட அங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் சொல்றான். எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, கண்டிப்பா இதுக்கான பதில சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்பெல்லாம் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியறதில்ல, என்னை மன்னிச்சிடு, ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கேன், சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும், கோமா இருக்கேன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு இல்லைன்னு தலையாட்டிட்டு இருக்காளா. ஸோ திரும்ப ரொமான்ஸை கண்டினியூ பண்ணும்போது கரெக்டாக பேன் வந்துட்டான். அப்போ நீங்க கூட பிறந்தானா தங்கச்சி இல்லையோ, சரி சரி நான் இதை சீக்கிரட்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். தென் இப்போ அப்படியே அடுத்த நாள் அந்த காரை நம்ம ஹீரோவும் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்க பீரோ ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழிச்சு போட்டுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவனுக்காக வெயிட் பண்றான். இந்த டைம் காரை இன்னுமே மாசா ரெடி பண்ணிருக்காங்க. என்னோட நேவிகேட்டரா இருக்கவனுக்கு சம்மதமான்னு கேட்டுட்டு தான் ரெண்டு பேரும் கிளம்புறாங்களா. சரி அப்படி எங்க போக போறேன்னு கேட்க, ரோடு போற தூரத்துக்கு நம்ம பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஜாலியா கிளம்பிட்டாங்க. அப்ப வழியில ஸ்ட்ரீட் சிங்கர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததும் இறங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்களே, நீங்க எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோனும் அவங்களோட சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டான். இவங்களுக்குள்ள நடந்ததெல்லாம் தான் அழகா பாடிட்டு இருக்கா. ஹீரோவும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான். தென் இப்போ ஃபயர் ஒர்க்ஸை கையில வச்சிட்டு இருக்கேன். அவன் பயந்து போய் காதை பொத்திக்கிட்டான். பட் அது அவ்வளோ அழகா வெடிக்க இவளும் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டான். ரேசிங்கும் ஃபயர் ஒர்க்ஸும் ஒண்ணுதான், ரெண்டுமே லைட்டை நோக்கி தான் பயணம் பண்ணுது. நீ இந்த கேஸ்க்காக உன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணவும் தயாரா இருக்குன்னு சொன்னல, பட் இப்போ நான் உன் கூட இருக்கேன், உன்னோட மனசு மாறிடுச்சான்னு இவளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளுக்கு ஒரு புது பெண்ணை கிஃப்ட் பண்றான். ஏன்னா நான் அப்ப கொடுத்தது தேஞ்சு போயிருக்கும், சோ இனிமேல் இந்த புது பெண்ணை யூஸ் பண்ணுன்னு சொல்லும் போது, நான் உனக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த பெண் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல்ட்ல இருந்து தான் வாங்கினேனே தவிர அம்மா கொடுத்த காசுல வாங்கல. பட் இனிமேல் நீ அதை யூஸ் பண்ணவே போறதில்ல போலே நீ சோகமானதும் ஃபியூச்சர்ல எனக்கு அது தேவைப்படாதுன்னு நீயே முடிவு பண்ணிடுவியான்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தென் இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோனுக்கு தெரியாம அவளை டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டா அவ வந்துட்டா. உடனே பியர் குடிச்சிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஓ இதைத்தான் நீ எங்க உட்காந்து பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அதை பிடிங்க பாத்துட்டா. அதான் நான் இப்ப நேர்ல இருக்கல, என்னை வச்சு நீ வரைஞ்சு காட்டுங்க. இல்ல நான் டிராயிங் பண்ணி முடிச்சிட்டேங்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்பவே நீ என்னை வரைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு மாடல் மாதிரி உட்காந்துக்கிட்டான். அவன் அவளை பார்த்து பார்த்து அழகா வரைஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை இவ டிராயிங் பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து டிராயிங் பண்ணன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இப்ப கட் பண்ணி சாம காட்ட, சாம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தானுங்கள, அவனுக்கு சாம புடிச்சிட்டு போயிட்டானுங்க. கரெக்டா நம்ம ஹீரோ இதை வந்து பார்த்துட்டு விட்டுருவானா, அவன் காரை எடுத்துட்டு வந்து ஓவர் டேக் பண்ணி அவங்கள நிறுத்தினதோட இல்லாம அடிச்சு காலி பண்ணிட்டா எல்லாரையும்.
நீ எப்பறம் இங்க வந்தன்னு கேட்கும்போது வா போலான்னு கூப்பிடுறான். இந்த இடத்துல இப்படி நம்ம ஹீரோவை பார்த்ததும் உனக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. ஸ்கூல் படிக்கும்போது சாம யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனாலும் ஹீரோவோட ஃப்ரெண்டா தான் இருப்பான். எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஷூலேஸ் மட்டும் வந்து போயிடும். அதை கட்டிக்கிட்டு நானும் உங்களோட விளையாட வரேன்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட சேர்ந்து விளையாண்டா மதிக்கவே மாட்டானுங்க. கீழெல்லாம் விழுந்துடுவான். இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டே தான் இருப்பான். அப்படி ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரும்போது கரெக்டா ஷூலேஸை கட்டிக்கிட்டு இருக்க இவங்க அப்பா நிறைய கடன் வாங்குவார் போல. சோ எங்கடா அப்ப காசை கொண்டான்னு சொல்லிட்டு இவனை போட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதை கரெக்டா நம்ம ஹீரோ பார்க்க அவங்க 2 பேரையும் புடிச்சு தள்ளி விட்டுட்டு சாம கையில புடிச்சுக்கிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு இவன் தான் காப்பாத்தி கூப்பிட்டு வந்திருக்கான். அப்போ சாம் கிட்ட உன்னோட ஷூலேஸ் எதுக்காக அவந்துகிட்டே இருக்குன்னு கேட்கும்போது அதை கட்டுற வரைக்கும் எனக்காக யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. நான் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் அதை கட்ட கூட டைம் இல்லாம அவங்களோட சேர்ந்தே இருக்கன்னு இவன் சொல்றானா. உன்னோட ஷூலேஸ் அவந்தா அதை கண்டிப்பா நீ கட்டணும். சோ இனிமேல் நீ எதுக்கும் வருத்தப்படாத, உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லியிருக்கான். அப்படிதான் இவங்களோட நட்பு இதுவரை தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ சாம் கிட்ட பிரச்சனை பண்ணவங்க யாருன்னு நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா கடன் வாங்கின ஒரு ஆள் தான். எவ்வளவு காசு தேவைப்படுதுன்னு சொல்லு, நான் தரேன்னு ஹீரோ சொல்ல, விடு விடு என் கடையை வச்சு நான் கொடுத்துக்கிறேங்கிறான். அதெல்லாம் இல்ல, எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் உனக்கு தரங்கும் போது உன்ன மாதிரி ஒரு பிரதர் இருக்கிறதே ஒர்த்து தாண்டா. எனக்கு இந்த கடையை விட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி தெருநாயெல்லாம் தத்தெடுத்து வளர்த்தணுங்கிறதா ஆசையே. பட் காசு இல்லாம தான் என்னால பண்ண முடியாம இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது கவலைப்படாத, நம்ம சேர்ந்து பணம் சேர்க்கலான்னு ஹீரோ சொல்றான். சோ இப்போ இந்த பிரச்சனையை மொத்தமா முடிக்கணும்னு நினைச்சவன் அவன் கிட்ட இருக்க காசு எல்லாம் பொருட்னா கூட பத்த மாட்டேங்குது. இப்ப நம்ம ஹீரோ பணத்தோட அந்த இடத்துக்கு வந்திருக்க. நான் எங்க அப்பாவை தேடி போறேன், நீ எதுக்கும் வருத்தப்படாதுன்னு சொல்லி சாம் ஆல்ரெடி ஒரு நோட்டை எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டான். சோ இப்போ நம்ம ஹீரோ எனக்கு ஒரு போலீஸ் துணை வேணும், நான் கொடுக்குற நம்பரோட லொகேஷனை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கிறான். அதே நேரம் இங்க சாம காட்ட அவனுக்கு இருக்க பக்கமே தேடி வந்துட்டான். எங்க அப்பாவை காட்டுங்கன்னு சொல்லிட்டு காசை போட அவங்க அப்பா உயிரோடு தான் இருக்காரு. பட் இவன் கிட்ட போதுமான காசு இல்ல இல்லையா. எப்படியாவது அவங்கள மிரட்டி அப்பாவை கூட்டு வந்துடலாம் ட்ரை பண்ண இவன் ஒத்தாளு வீக்கு வேற இல்ல. சோ சாம எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் எங்கிருந்தோ பறந்து வரான். பார்த்தா அடிச்சது நம்ம ஹீரோ. ஆனாலும் 2 பேருமே அவங்க கிட்ட மாட்டிக்க ஜஸ்ட் மிஸ்ல கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வரவும் அவனுங்கெல்லாம் பயந்து விட்டுட்டு ஓடிட்டானுங்க. கேம்லிங் விளையாண்டு தான் நம்ம குடும்பத்தையே நடு தெருவில் நிறுத்திட்டீங்க, இன்னுமா விடலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேச வரதுக்குள்ளேயே போதும், எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை, இதுதான் கடைசி டைம், எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு கோவத்துல வந்து கார்ல ஏறினாலும் அவங்க அப்பாவை இப்படியே விட்டு வர அவனுக்கு மனசே இல்ல. அழுக ஆரம்பிச்சுட்டானா. நிஜமாவே உன்னோட அப்பாவை இப்படியே விட்டு வர போறியா இல்ல கூட்டு போக போறியான்னு கேட்கும்போது எங்க அப்பாக்கு இப்ப ரொம்பவே வயசாயிடுச்சு, நான் என்னதான் திட்டினாலும் திருப்பி திட்டாம அழுக ஆரம்பிச்சிட்டாரு, நான் ரொம்ப அதிகமா போறேன்னு நினைக்கிறேன்னு கேட்கும்போது ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. நீ இவ்வளவு சீரியஸா பேசுறத பார்த்தா குரங்கு மாதிரியே இருக்குடான்னு வேற கலாய்க்க. இந்த நேரத்துல இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தோணுதாடான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கானா. சரி சரி போங்கும்போது நீ சொன்னதாலதான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அவ்வளோ அக்கறையா கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பார்க்கவே பாவமா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் சரியா முகமே தெரியாத ஒரு 2 பேரை காட்டுறாங்க. போனை வச்சு யாருக்கோ எதிரா எதுவோ பண்ண போறாங்க. இந்த பக்கம் கராஜ்ல காட்ட நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பெரிய பர்ஸ்ல ஹீரோக்கு ஆர்டர் பண்ணிருக்கான். அப்படி உள்ள என்ன இருக்குன்னு கேட்கும்போது பெரிய உனக்கே தெரியுங்கிறாளா. ஓபன் பண்ணி பார்த்தவன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஒவ்வொன்னா சேர்க்க ஸ்பேஸ் ராக்கெட் கிடைக்கக்கூடியது. பட் இது பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ பொறுமை வேணும், என் பொறுமை சோதிக்கிறதுக்கே வாங்கி கொடுத்துருக்க போலேன்னு கேட்கும்போது நான் ஒன்னு இப்பவே பண்ண சொல்லையே, ஃபியூச்சர்ல நம்ம 2 பேருக்கும் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு நாள் இதை கம்ப்ளீட் பண்ணுவோங்கிறா. அப்ப அவங்களோட நாய்க்குட்டி ஓடி வர பயங்கர அழுக்கா இருக்கு. சோ அதை குளிப்பாடி விட்டு ஹீரோ சீப்பு போட்டுட்டு இருக்கேன். என்னது என்னோட நாய்க்குட்டி நீ சொல்ற பேச்சு அதிகமா கேக்குதேங்கிறா. இதுல கூட பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கும்போது லைட்னிங் உன்னோட அப்பா அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அம்மாவோட வருவியா அப்பாவோட வருவியான்னு அதுகிட்ட கேட்க அடுத்து என்ன நம்ம 2 பேரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், யாரை காப்பாத்துவோம் முதல்னு கேட்க போறேன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். நாய்க்குட்டிக்கெல்லாம் அதிகமா ஸ்விம்மிங் தெரியாது, சும்மா சைக்கிளிங் மாதிரி தான் பண்ணும். பட் ஜின்சோக்கும் மோமோக்கும் நல்லாவே ஸ்விம் பண்ண தெரியுங்கும் போது அவ ட்ரெஸ்லாம் அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் ட்ரெஸ் மாத்த சொல்றானா. எந்த ட்ரெஸ் போடுறதுனே தெரியலையேன்னு இவ கேட்கும் போது அவன் தான் எடுத்து கொடுக்கறதுக்கு வரான். எந்த ட்ரெஸ் போட்டா எனக்கு அழகா இருக்குமோ அதை நீ தான் பார்த்து எடுத்து கொடுக்கணும்னு இவன் நின்றுட்டு இருக்கேன். மோமோன்னு கூப்பிட்டவன் அவளை பிடிச்சி பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதுக்கு இது சரியான நேரம் கிடையாதுன்னு ஒரு கட்டத்துல அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தெனிப்பு அப்படியே அவன் மேல சாஞ்சுக்கிட்டு ரேசிங் டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்கும்போது சீக்கிரமாவே வந்துடுங்கிறான். வாங்ஷியோட அப்பா அப்புறம் அவரோட டீமை எதிர்த்து தான் ரேஸ் பண்ண போறியான்னு இவ கேட்கும்போது இந்த ரேஸ்ல அவங்க அப்பாக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனை கூட சரியாக வாய்ப்பு இருக்குங்கிறான். இந்த ரேஸ்ல நிறையவே ஆபத்து இருக்கிறதால பார்த்து போயிட்டு வரணும்னு நம்ம ஹீரோயின் கேட்க ஆஃபீஸர் எனக்கு ஆல்ரெடி மேப் கொடுத்துருக்காரு, ஸோ வழியெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்து தான் போவேங்கிறான். உன்ன மாதிரி ஆஃபீஸர் லூக்காக இதுல சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இருக்காங்களா, அதுல யாருன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு சீக்கிரட்டா இருக்காங்களான்னு கேட்கும்போது நீ நினைக்கிற அளவுக்கு மிஸ்ட்ரி எல்லாம் கிடையாது, நான் ஒரு தேவைக்காக இதுல வந்த மாதிரி அவங்க தேவைக்காக இதுல வந்திருக்காங்க, அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சதும் நம்ம கிளம்பிட்டே இருக்கணுங்கிறான். இருந்தாலும் ஹீரோயின் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட கேட்ட வரைக்கும் போதும், இப்ப நிம்மதியா நீ படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு இருக்கான்.
நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தேன் அந்த மோசமான வாழ்க்கையில மோமோவும் வரக்கூடாது. ஸோ நாளைக்கு நடக்க போற ரேஸ்ல எப்படியாவது நான் வின் பண்ணிடணும். வின் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். அப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் மோமோவோட வாழவும் முடியும். ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத மோமோ, நாளைக்கு வெற்றியோட திரும்பி வருவேன். அப்பா அம்மா, நீங்க எங்கிருந்தாவது என்னை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நாளைக்கு ரேஸ்ல நான் வின் பண்ணணும்னு எனக்கு பிளஸ் பண்ணுங்க. அப்படியே என்னையும் மோமோவையும் கூட பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல வந்து அவளை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அடுத்த நாள் வெளியே அவ நல்லா தூங்கிட்டு இருக்காளா. அவளுக்கு காஃபி கொடுத்து எழுப்ப வரும்போது அவ தூக்கத்திலே அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கா. மோமோ, யாங்கோ இன்னைக்கு வரமாட்டான் வேலைக்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ உன்னை நீ நல்லா பாத்துக்கணும், டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்ல அவ பதிலே பேசாம அவனை ஹக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. நல்ல பிள்ளையா நடந்துக்கோ, நாளைக்கு நான் உன்னை அவுட்டிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ இன்னைக்கு ரேஸ்க்கு போறாங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. அந்த ரேஸ்ல அவனுக்கு என்ன வேணா ஆகலாம் இல்லையா. சோ இப்ப அங்கிருந்து கிளம்பும் போது கரெக்டா லின்சோ வரான். உனக்கு தேவைப்படுற ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்கேன். அந்த ரேஸ் அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிறதால உனக்கு டக்கு நல்லா டெக்னிக்கல் டீம் வந்துட மாட்டாங்க. சோ கண்டிப்பா உனக்கு தேவைப்படும் சொல்லும் போது எனக்கு எந்த அவசரமும் கிடையாது, இருந்தாலும் உன்னோட கைண்ட்னஸ்க்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு மனசே சரியில்லை, ஏதோ நடக்க போதுங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அவன் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன்னு தானே சொல்லிட்டு போனா. பட் அது கண்டிப்பா ரேஸா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவளுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவனுக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்கும்போது நீ எழுந்துட்டியான்னு இவன் கேட்குறான். நாளைக்கு அவுட்டிங் போலான்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கலன்னு இவன் கேட்க நான் ட்ரை பண்றேன்னு சொல்றான். இல்ல, ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை பண்ணாமலாம் இருக்கக்கூடாது, மீறி ப்ராமிஸ் பிரேக் பண்ணிட்டேன்னா இனிமேல் உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்ல சரி சரி வெளியே போலான்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிட்டு இருக்கான். இவ்வளோ இங்க நம்ம ஹீரோக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டே ஆயிடுச்சு, இன்னுமே ஹீரோ வரல. மோமோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சாம் வந்து கேட்க இங்க இல்லாம என்னால வேற எங்க போக முடியும்னு கேக்குறான். ஸோ இவனுக்குமே புரிஞ்சிடுச்சு, வேற எதுவுமே பேசல. அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க வண்டி சவுண்ட் கேட்டு 2 பேர் ஓடி வந்து பாக்குறாங்க. ஹீரோ தான் வந்துட்டான்னு எதிர்பார்க்கும் போது உள்ள இருந்து வரது லியாங். பிராண்டியோட ரேஸ் பத்தி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு கேக்குறான். இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது இல்லையா, நான் எப்படி உன்னை நம்புறதுன்னு கேட்க என்னால சுத்தமா பிராண்டிய ரீச் பண்ணவே முடியல, அவனை காப்பாத்தணும்னு நினைச்சனா நீ என்னோட வந்துதாகணும்னு கூப்பிடுறான். இவன் சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஹீரோக்கு கால் பண்ணா ரிங்கும் போகல. அப்பதான் சொல்றான், என்ன ஆபீசர் லூ தான் அனுப்பி வச்சாரு, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருங்கும் போது எங்க கூட்டு போற, நானும் வரேன் சாம் சொல்றான். இல்ல நீ வெளியாள், இவ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ங்கிறதால இவளை மட்டும்தான் என்னால கூட்டிட்டு போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கானா. சரி அவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு இவ கேட்கும் போது ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருந்த ரூட்ல அவன் போக கூடாது. ஏன்னா இந்த டீம்ல அண்டர் கவர் போலீஸா யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. பட் யாருங்கிறது அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அவன் மட்டும் அந்த ஒரிஜினல் ரூட்ல போயிட்டானா ஈஸியா அவங்க கிட்ட மாட்டிப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமா கிளம்பி வராங்க. தோ அங்க பார்த்தல அந்த மலையில தான் அவன் இருக்கான். இன்னும் 40 நிமிஷத்துல ரேஸ் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள போய் நீ இந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்லிட்டாலே போதும், அவன் மத்ததை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை இறக்கி விட்டு அவன் கிளம்பிட்டான். இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அந்த ஆப்பனன்ட் பையன் இருப்பான்ல ஜாங்கு, இவங்க 2 பேருக்கு தான் ஆகவே ஆகாதாச்சே. முடிஞ்ச அளவுக்கு வேகமா போ, அதுக்கப்புறம் தோத்துட்டு வந்து எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. யாரு நானா, அதெல்லாம் தோக்குறவன் சொல்றதுன்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அப்ப ரொம்ப நல்லது, வேகமா போக மட்டும் மறந்துடாத, இல்லன்னா போர் அடிக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறானுங்க. இந்த பக்கம் கரெக்டா சாம் கார் எடுத்துட்டு வந்துட்டதால நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சாம உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் தான் பயங்கர ஃபாஸ்ட்ல ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஜிங்சோ, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போக கூடாதுன்னு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு வேகமா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. ரேஸ் நடக்க போற இடத்துல இத்தனை பேர் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்களா, அங்கதான் கிரேசியும் இருக்கான். சீக்கிரமா பிராண்டி கிட்ட போய் ஆகணும், அவன் ஆபத்துல இருக்கா சொல்லி ஆகணுங்கும் போது அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போக பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க. சோ அங்கதான் வாங்ஷி இருக்காளா. அவன் ஆபத்துல மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சனா தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கும் போது அவன் தானே என்ன வெளியே போகவே சொன்னான்னு கேட்கிறா. அவன் சொன்னதுக்கான காரணம் அவனோட பிரச்சனையில நீயும் தலையிட்டு உனக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனா நீ அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னால சொல்லிட்டு இருக்க, உன்னை கெஞ்சி கேட்கிறேன் தயவு செஞ்சு விடுன்னு கேட்கும் போது கெஞ்சி கேட்கிறியா பத்தலமான்னு சொல்லிட்டு போறா. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், தயவு செஞ்சு எங்களை விடுங்க வண்டி போடுன்னு சொல்றா. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் போட்டுட்டா, யோசிக்கவே இல்ல. ஏன்னா இவங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அங்க ஹீரோ ஆபத்துல மாட்டிக்க நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. இத வாங்ஷி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பரவாயில்ல நீ எந்திரி, நம்ம வேற எப்படியாவது போய்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எழுப்ப ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கவே இல்ல. அதனால வாங்ஷியுமே அவங்கள விட்டுட சொல்லிட 3 பேருமே அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பிட்டாங்க. இப்ப அவங்க அப்பா வந்து, நீ ரொம்ப சென்டிமெண்ட் பாக்குற, இப்படியே இருந்தனா நீ தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வரும், பட் நீங்க ரொம்ப லேட்டா போறீங்களேன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா ஏதோ கெஸ் பண்ணிட்டாரு போல. ஏன்னா இந்த பக்கம் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இவங்க பாதி வழியில இருக்காங்க, இன்னும் போய் ரீச்சே ஆகல. சோ இதுக்கு மேல அவங்கள ரீச் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி பட்டாசு வச்சிருக்காங்களா. சோ அதை எடுத்துக்கிட்டு ஹைட்டான இடத்துல போய் அவங்க எங்க இப்போ போயிட்டு இருக்காங்கிறத கவனிக்கிறாங்க. கரெக்டா ஹீரோவோட கார் வந்ததும் அந்த பட்டாசை பத்த வச்சு வெடிக்க ஆரம்பிக்கிறாங்களா. இத கரெக்டா நம்ம ஹீரோவும் பார்த்துட்டான். அப்ப அவ சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது, ஃபயர் ஒர்க்ஸோ ரேசிங்கும் ஒண்ணுதான், ரெண்டுமே லைட்டை நோக்கி தான் போகக்கூடியது. இந்த கேஸ்க்காக
உன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்னு சொன்னல, பட் இப்போ உன் கூட நான் இருக்கேன். இப்போ உன்னோட மனசு மாறலையான்னு அவ மனசுக்குள்ள நினைச்சதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஹீரோ கிட்டே அதை கேட்டிருக்கா. அப்போ இது மூமு தான். அவ என்ன ஏதோ எச்சரிக்கிறான்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ கரெக்டா காரோட மொத்த பிரேக்கிங் சிஸ்டமும் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனோட காரை சுத்தமா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு. ஒரு போனை வச்சு 2 பேர் பிளான் போட்டாங்கல்ல, அது இதுதான் போல. வாங்ஷியோட அப்பா தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு. இங்க ஹீரோவால அவனோட வேகத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கரெக்டா டேர்னிங்கும் வருது, அவனால திருப்பவும் முடியலையாச்சே. சோ வேற வழியே இல்ல, அவ்வளோ ஹைட்ல இருந்து நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டான். இவ்ளோ பெரிய விபத்தாயிடுச்சு. ஹீரோனால இதை தாங்கிக்கவே முடியல. ஜிங்ஷோ ஜிங்ஷோன்னு கத்துனவ ஒரு கட்டத்துல அப்படியே மயங்கியே விழுந்துட்டா. அப்படியே கட் பண்ண வீட்டுல நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அப்பாவும் தங்கச்சியும் பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க. காருக்கு பயங்கரமான சேதம் ஏற்பட்டிருக்கு. டிரைவரும் இன்னும் கிடைக்காததால கண்டிப்பா இறந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அண்ணாக்கு ஒன்னும் ஆயிருக்காதுலன்னு ஷின் பாப்பா கேக்குறா. அப்பா ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்தா ரீச்சே ஆகல. அவரால் என்ன பதில் சொல்ல முடியும்? இங்க நம்ம ஹீரோனை கரேஜ்க்கே கூட்டு வந்துட்டாங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது எல்லா ஹாஸ்பிட்டலையும் போய் தேடுங்க, 1-2 பார்க்க கூடாது, எல்லா பக்கமும் தேடணும், ஃபியூனரல் ஹோம்ல கூட தேட மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் கத்த, ஹீரோயின் இங்க பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ இப்பவே உங்க அப்பா வீட்டுக்கு போ, அவனுக்கு ஏதாவதுன்னா போலீஸ் அவனோட ஃபேமிலிக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்காவது நீ உன் அப்பா வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லும் போது, இல்ல அவனுக்கு ஒன்னும் இருக்காது, நான் அவனை தேட போறேன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடிட்டு இருக்கா. ஏன்னா அவளால இதை தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. சாமும் முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான், பட் முடியல. எனக்கு அவன் திரும்ப வேணும், அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிச்சிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு கூட வந்துட்டா. அப்ப கூட கதவை திறந்து வச்சுக்கிட்டு ஹீரோ வருவானான்னு சொல்லிட்டு வாசலை எதை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அம்மா வந்து பார்த்துட்டு, நீ போய் கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு, நானும் அப்பாவும் அவனை தேடிட்டு தான் இருக்கோம், எந்த நியூஸ் கிடைச்சாலும் சொல்றோன்னு சொன்னாலும் அவ பதிலே பேசல. சோ அம்மாவும் விட்டுட்டாங்க. மணிக்கணக்கா அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கா. விடிஞ்சே போயிடுச்சு, இன்னும் எந்த நியூஸுமே கிடைக்கல இல்லையா. சோ நேரா கரேஜ்க்கு தான் வரா. சாம் அங்கதான் இருக்கான். மேன்ஷில்ல இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்தாச்சு, பக்கத்து ஏரியாலையும் தேடியாச்சு. பிராண்டியை பத்தி எந்த நியூஸுமே கிடைக்கல. பட் மூமு, நியூஸ் கிடைக்காம இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான் சொல்லிட்டு இப்போதைக்கு கொஞ்சமாவது சாப்பிடு, அப்பதான் அவனை தேடி போகும்போது மறுபடியும் மயங்காம இருப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.